விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலை பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. அதாவது 2007 தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு உருவாக்கப்பட்ட விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை இதுவரை சந்தித்த தேர்தல்களில் 2019 நடந்த தேர்தலில் அதிமுக தான் 60% வாக்குகளை பெற்றிருந்தது. இந்நிலையில் வலுவான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறது. ஒருபுறம் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வேட்பாளரை களமிறக்கக்கூடிய ஒரு சூழலில் திமுக சார்பிலும் ஏற்கனவே வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் அதிமுக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டால் நாம் தமிழர் கட்சியோடு 4 முனை போட்டி அந்த இடைத்தேர்தலில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதிமுக பின்வாங்கி இருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன, தேர்தல் களத்தில் இது எப்படி எதிரொலிக்கும் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், அதிமுக குறிப்பிட்டிருக்கக்கூடிய காரணங்கள்ல முக்கியமாக நம்ம பட்டியலிட்டு எதெல்லாம் பார்க்கலாம், எதற்காக புறக்கணித்திருக்கிறார்கள்? மிக முக்கியமான ஒரு தருணத்தில் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. குறிப்பா இன்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் அதிமுக அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டமானது திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பா இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு குறிப்பா இந்த நாமினேஷனை தொடங்கினதுக்கு வரைக்கும் தற்போது வரைக்கும் அதிமுக தரப்புல இருந்து வேட்பாளர் அறிவிக்கப்படல அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில தொடர்ச்சியாக தற்போது நம்மளோட சி.வி. சண்முகம் அவரிடம் பேசலாம். ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா சார் உங்களுடைய தொகுதி? சார், விக்கிரவாண்டி ஒரு பிரதான தொகுதி உங்களுக்கு சார். தொடர்ச்சியாக தற்பொழுது குறிப்பாக சி.வி. சண்முகம் அந்த தொகுதியினுடைய மிக முக்கியமான நபராக கருதக்கூடிய நிலையில அவரோடு நம்ம பேச முயற்சி செய்தோம். குறிப்பா அவர் இந்த கூட்டத்தில் நடந்த அந்த முக்கியமான விவாதத்துல அவருடைய கருத்து அப்படிங்கிறது மிக முக்கியமான கருத்தா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படி பார்க்கும் அப்படின்னா, சி.வி. சண்முகம் அவர்கள் இந்த தொகுதியினுடைய மிக முக்கியமான நபராக முன்னாள் அமைச்சராக கருதக்கூடியவராக இருக்கிறார். இந்த நிலையில அவர் இந்த தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர் முன்னிலையில் வைத்திருந்தாலும் கூட மற்ற நிர்வாகிகள், அதிமுகவுடைய மற்ற நிர்வாகிகள், குறிப்பாக வேலுமணி, தங்கமணி, அதே போல தமிழ் மகன் ஹுசைன் உள்ளிட்ட மற்ற நிர்வாகிகள் இந்த விவகாரத்தில் தேர்தலை புறக்கணிப்பது சரியாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. இந்த கூட்டமானது நிறைவேற்ற பிறகு ஒரு முக்கியமான அறிக்கை, ஒரு 3 பக்க அறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது. அதுல மிக முக்கியமான ஒரு முடிவு, குறிப்பாக 2009 ஜெயலலிதா அவர்கள் எடுத்த முடிவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2009 18/8 அன்று அந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நடைபெறுவதாக இருந்தது. அப்பொழுது இளையாங்குடி, கம்பம், தொண்டாமுத்தூர், பர்கூர், ஸ்ரீவைகுண்டம் இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடப்பதற்கான அந்த அறிவிப்புகள் வெளியிட்ட பொழுது ஜெயலலிதா அவர்கள் குறிப்பாக அப்பொழுது திமுக அவனுடைய அந்த செயல்பாடுகள், தேர்தல் அவங்க எப்படி நடத்துறாங்க, இது போன்ற பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த தேர்தலை அவங்க புறக்கணித்ததாக தற்போது இதுல அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான தேர்தலாக சமீபத்தில் பார்க்கப்பட்டது. இந்த தேர்தலையும் அதிமுக போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்தாலும் அப்பொழுது ஏற்பட்ட அந்த பல்வேறு சிக்கல்கள், குறிப்பாக தேர்தலில் குறிப்பாக நடத்தை விதிகளை மீறி திமுக செயல்பட்டதாக தன்னுடைய அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இது போன்ற தொடர்ச்சியாக பல முறைகேடுகளை ஈடுபடுவதன் காரணமாக இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நியாயமான முறையில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது, அந்த சந்தேகம் உள்ளது. எனவே இதன் காரணமாகவே தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக முக்கியமான நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தாலும் கூட தற்பொழுது தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக களமிறங்குமா, குறிப்பாக 4 முனை போட்டி வருமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. அதுல தற்போது ஒரு முடிவுக்கு அதிமுக புறக்கணித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறாங்க. நந்தா, குறிப்பாக மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு கூட பாஜகவை சேர்ந்த சில தலைவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் நல்ல முடிவு கிடைத்திருக்கும் அப்படின்ற சில கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகளும் கூட அதிமுக மறைமுகமாக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கு அப்படின்றத ஒரு பிரச்சாரமாக அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில் அதிமுகவுடைய இந்த முடிவு தேர்தல் களத்தில் எப்படி எதிரொலிக்கும், அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்க? வில்புரம், முக்கியமான இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு குறிப்பாக ஒரு தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் களத்தில் நின்று பார்க்கக்கூடிய தேர்தல் தான் ஒரு தேர்தலை முழுமை பெற செய்யும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருப்பது
திமுகவிற்கு ஒரு கூடுதல் வாய்ப்பை வந்து அதிகரிக்கக்கூடிய சூழலை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே இந்த தேர்தலில் போட்டியிட்டு அதிக வாக்குகளை கிட்டத்தட்ட 8% மேற்பட்ட வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா இருக்கிறதுனால அவங்களுக்கு முதல் தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தல் தான். அவங்க வந்து அபிநயா அப்படிங்கிற டாக்டர் அவங்களை வந்து தற்போது வேட்பாளராக களம் இருக்காங்க. அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பில் தற்போது சி அன்புமணி அப்படிங்கிறவர் வேட்பாளராக களம் இறக்கப்பட்டிருக்கிறார். அவரும் ஒரு பிரதான வேட்பாளராக பார்க்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அதே போல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா வந்து தற்போது களத்தில் இருக்கிறார். அவரும் வந்து ஒரு பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக இந்த தேர்தலில் குறிப்பாக முத்தமிழ் செல்வன் குறிப்பாக கடந்த தேர்தலில் நேரடியாக தற்பொழுது மறைந்திருக்கக்கூடிய புகழேந்தி அவரை வந்து எதிர்த்து நின்றவர் அதிமுக சார்பில் இருந்து. அவர் இந்த தேர்தலை வந்து தற்போது அதிமுக தரப்பிலிருந்து நிறுத்தப்படலாம் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது பரபரப்பாக பேசப்பட்டது. இவங்களுக்குள்ளாக இந்த 4 முனை போட்டி அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும்னு எதிர்பார்த்த நிலையில தான் அதிமுக இந்த நிலைப்பாட்டை வந்து தற்பொழுது எடுத்திருக்கிறாங்க. அதிமுக வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது தற்போது திமுகவிற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட தேர்தல் களத்தில் அதிமுக இல்லாதது தற்போது அவர்களுக்கு ஒரு அதிகப்படியான வாய்ப்பை, குறிப்பாக திமுக இந்த களத்தில் பிரதான எதிர்க்கட்சி இல்லாமல் இந்த தேர்தலை சந்திக்கக்கூடியதுனால அதிக அளவுல வாய்ப்பு இருக்கிறத நம்ம களத்தில் பார்க்கிறோம். அதே வேளையில தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிக செல்வாக்கு மிக்க தொகுதியாக தற்போது விக்கிரவாண்டி தொகுதி கருதக்கூடிய சூழல்ல அந்த இடத்துல அதிமுக இருந்துச்சு அப்படின்னா அதிமுகவினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது யார் பக்கம், அதிமுகவினுடைய வாக்கு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு அது பதிவாகும். ஆனா இப்ப அதிமுக இல்லாத நிலையில, குறிப்பாக அதிமுகவினுடைய வேட்பாளர் இல்லாத நிலையில அந்த வாக்குகள் யார் பக்கம் போக போறது, திமுக பக்கம் போகுமா அல்லது வந்து பாமக பக்கம் செல்லுமா, நாம் தமிழர் பக்கம் செல்லுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அப்படிங்கிறது எழுந்திருக்கிறது. இதே வேளையில இன்னொரு கேள்வியும் நாம் வந்து ஜெயக்குமார் அவரிடம் முன்வைத்த பொழுது குறிப்பாக தேமுதிக வந்து பொதுவாகவே குறிப்பாக வட மாவட்டங்களில் அதிக வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த வகையில் தேமுதிகவிடம் தங்களுடைய நிலைப்பாட்டை கேட்டிருக்கீங்களா அப்படின்ற கேட்டபோது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறது, எனவே அது குறித்து தெரியவில்லை அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. இது போன்ற நிலையில தற்போது மும்முனை போட்டி அப்படிங்கிறது திமுகவிற்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக தற்போது அரசியல் விமர்சகர்கள் பார்க்கிறார்கள். நந்தா, இல்ல குறிப்பா திமுக வந்து மக்களவை தேர்தலில் பிரதானமா வச்ச குற்றச்சாட்டு அப்படின்றது இது வந்து ஒரு போலி வேஷம், அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்றது கிடையாது, அவங்க மறைமுக கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா திமுக சொல்லிட்டு வந்தாங்க. இந்த இடைத்தேர்தலில் அதிமுக வந்து மறைமுகமா பாஜகவுக்கு உதவுதா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல பின்வாங்கி இருக்கிறதுனால, நீங்கள் குறிப்பிட்டது போல விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாமக, திமுக 3 கட்சிகளும் வலுவான வங்கியை வச்சிருக்கிறாங்க. நீங்கள் குறிப்பிட்ட முத்தமிழ் செல்வனை பொறுத்த வரைக்கும் 2019 இடைத்தேர்தலில் 60% வாக்குகளை பெற்றிருந்தாரு. அப்படி பார்க்குறப்ப பாஜகவின் வெற்றிக்கு அதிமுக மறைமுகமாக உதவுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இது தொடர்பாக அரசியல் பார்வையாளர்கள் எப்படி பார்க்குறாங்க? நிச்சயமாக இந்த கேள்வி வந்து குறிப்பாக அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரதான கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா குறிப்பாக தற்போது களத்தில் வந்து போட்டியிடக்கூடிய கட்சிகள் வரிசைப்படி தேர்தலில் எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி அப்படிங்கிறது எழும். அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த இடைத்தேர்தலில் பிரதான கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி, குறிப்பாக பாமகனுடைய வேட்பாளராக இருந்தாலும் கூட அங்கு பாஜகவினுடைய வாக்குகள் அவர்களுக்கு விட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக மற்ற கூட்டணி ஜி.கே. வாசன் உட்பட பல கூட்டணி கட்சிகள் வந்து அங்கே வந்து வாக்குப்பதிவு செய்வார்கள். அப்படி இருக்கின்ற நிலையில அதிமுக அந்த களத்திலிருந்து வெளியே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காவே 2ஆம் இடத்திற்கு தற்பொழுது 2 கட்சிகளிடையே தான் போட்டி இருக்கும். ஒன்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, மற்றொன்று வந்து நாம் தமிழர் கட்சி. இந்த 2ஆம் இடத்திற்கு எந்த கட்சி செல்ல போகிறது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் பாஜகவினுடைய கூட்டணி 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது வைக்கக்கூடிய சூழலை நம்ம பார்ப்போம். அந்த வகையில் இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு அதிமுக மறைமுகமாக விட்டுக் கொடுக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம ஜெயக்குமார் அவர்கள் மத்தியில் வைத்த பொழுது நாங்கள் வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம், மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் குறித்து நாங்கள்
நாங்க பெரிதாக கருதவில்லை. இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு ஜனநாயக முறைப்படி நடைபெறுவதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிறது. குறிப்பா நாடாளுமன்ற தேர்தலையும் அதே போல அதற்கு முன்பாக நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலையும் பலமுறை தேர்தல் ஆணையத்திடம் புகார்களை வைத்தாலும் கூட தேர்தல் ஆணையம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க. எனவே களத்துல நாங்க இல்ல, அதுதான் பிரதானமான ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாம 2026 வரைக்கும் இந்த தேர்தலை தொடர்ச்சி அதிமுக புறக்கணிக்குமா என்ற கேள்வியும் வைத்தோம். அந்த கேள்விக்கும் இந்த தேர்தலுக்கான முடிவு தான் இது. அதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தல் பற்றி தற்போது அதை பற்றி பேசவில்லை அப்படிங்கிற கருத்தையும் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். குறிப்பா பாமகவை பொறுத்த வரைக்கும் தங்களை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய ஒரு இடைத்தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். பென்னாகரம் இடைத்தேர்தலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகு இடைத்தேர்தலில் பாமக நிற்கிறாங்க. இடைத்தேர்தல்களில் நிற்கிறதா இல்லை, ஒருவேளை ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகக்கூடிய அளவிற்கு எண்ணிக்கையில் மாற்றம் வர்றப்ப வேணா நம்ம இடைத்தேர்தலில் நிற்கலாம், அதுவரை இடைத்தேர்தலில் நம்ம போட்டியிடுவதாக இல்லை அப்படின்றது பாமகவுடைய ஒரு முடிவாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்க இப்போ போட்டியில் இருக்கிறாங்க. இடைத்தேர்தலில் நிற்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்ன பாமக போட்டியில் இருக்கிறாங்க. அதே போல சி.வி. சண்முகம் அந்த மாவட்டத்தின் அதிமுகவினுடைய முகமாக பார்க்கக்கூடிய சி.வி. சண்முகம் யாரை கை காண்பிக்கிறாரோ அவர்தான் அதிமுக வேட்பாளராக இருப்பார். அவருடைய உதவியோட தான் நாங்க யாரும் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய சூழல்ல இது அவருக்கு தனிப்பட்ட முறையில் பின்னடைவா பார்க்க முடியுமா? நிச்சயமாக இது தொடர்பாக சற்று முன்னதாக கூட அவரோட நம்ம கேள்வியை முன்வைத்தோம். ஆனால் அவர் செய்தியாளர்களுக்கு நமக்கு பேட்டி கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா, இப்பொழுது நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி, அதே போல வேலுமணி, தங்கமணி, தமிழ்மகன் ஹுசைன், ஜெயக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாம் இருந்தாங்க. நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் இருந்தாலும் கூட சி.வி. சண்முகம் அவர் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலராக இருக்கிறாரு. அதே போல முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறார். தற்பொழுதும் அவருக்கு செல்வாக்கு மிகுந்த ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கிறது விழுப்புரத்தை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தொகுதிகள். தற்போது ராஜ்யசபா உறுப்பினராக இருப்பதனால அவர் நேரடியாக இந்த தேர்தலை சந்திக்க முடியாவிட்டாலும் கூட அவர் கை காண்பிக்கக்கூடிய நபர் தான் இந்த தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதே போல இந்த தேர்தலில் அவருடைய செல்வாக்கை மீண்டும் நிரூபிக்க வேண்டும் என்ற தருணத்தில் அவர் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் அதிமுக பங்கேற்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் அவர் இருந்ததாக முதற்கட்டமாக நமக்கு தகவல் கிடைத்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அதிமுக தலைவர்களுடைய அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது மாறுபட்டதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய முடிவிற்கு அவரும் இசைவு தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே தற்போது இந்த தேர்தல் அப்படிங்கிறது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் அவர் களத்தில் நின்றிருந்தால், 2ஆம் இடம் வந்திருந்தாலும் அந்த வாக்கு சதவீதம் அல்லது வெற்றி பெற்றிருந்தால் அது அவருக்கான ஒரு வெற்றியாக நிச்சயமாக கருதப்பட்டிருக்கும். ஆனால் தற்போது புறக்கணித்திருப்பதன் காரணமாக இது ரெண்டிற்குமே வாய்ப்பில்லாத அளவிற்கு தற்போது இந்த சூழல் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது. நந்தா, இன்னொரு புறத்தில் மிக முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுறது, எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு அதிமுக சந்தித்து வரக்கூடிய எல்லா தேர்தல்களையும் தோல்வி முகத்தை தான் பார்க்குது அப்படின்றது ஒரு பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்குது. 10 தேர்தல்களை சந்திச்சிருக்கோம், உள்ளாட்சி தேர்தல்கள் உட்பட 2 கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் உட்பட எல்லா தேர்தல்களையும் அதிமுக தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்ற சூழலில் இந்த முடிவு உட்கட்சியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏற்கனவே எதிரணியில் இருக்கிறவங்க ஒன்றுபட்டால் தான் வெற்றியை காண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வராங்க. அதே போல் அவருடைய தலைமையில் 10 தேர்தல்களில் தோல்வியை சந்திச்சிருக்கோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்ப இது உட்கட்சியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? வேல்பேட், நிச்சயமாக, அதாவது தொடர்ச்சியாக தோல்வி அப்படிங்கிறது அவர் முதலமைச்சராக இருந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக அதிமுகவுடைய தோல்விகளை நம்ம கணக்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 தேர்தலில் அவர் தொடர்ச்சியாக அதாவது எதிர்பார்த்த வெற்றி இல்லை அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ளலாம். அதிமுகவுடைய வாக்கு சதவீதமும் மாறி மாறி வருகிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் கணிசமாக உயர்ந்திருப்பதாக அதிமுக தெரிவித்தாலும் கூட அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் அது அப்படி பார்க்கப்படல. வாக்கு சதவீதம் குறிப்பாக நிறைய இடங்கள்ல பாஜகனுடைய கூட்டணி அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல இருந்ததுனால 10க்கும் மேற்பட்ட தொகுதியில் 2ஆம் இடம் வந்ததுனால அது விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறது. இந்த நிலையில இந்த தேர்தல் அதே போன்ற ஒரு நிலையை தான் எட்டும் அப்படிங்கிறது குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, அதிமுக குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அதிகமான பண பலத்தையும் அமைச்சர்களுடைய பலத்தையும் அதே போல இந்த தேர்தலில் பல்வேறு விதிமுறைகளும் செய்துதான் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அதிமுக தோல்வி அடையும் அப்படிங்கறத அவங்க நேரடியாக அந்த பதில சொல்வதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படி பார்க்கின்ற போது இந்த தேர்தலை சந்தித்தால் அது இன்னும் கூடுதலாக அதிமுகவினுடைய நிலைப்பாட்டில் மற்றொரு தோல்வியாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. எனவே இந்த தேர்தலை புறக்கணிப்பது அப்படிங்கிறது ஒரு
சரியான முடிவாக இருக்குன்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் பார்க்கறாங்க. ஏனென்றால் இடைத்தேர்தல் அப்படின்னாலே அது ஆளுங்கட்சிக்கான தேர்தல் அப்படிங்கிறது பல ஆண்டுகாலமாக செய்யக்கூடிய ஒரு 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 நிகழ்வாக இருக்கிறது. அந்த வகையில் தற்போது எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது விமர்சிக்கப்பட்டாலும் ஆதரவாகவும் சில கருத்துக்கள் வைக்க முடிகிறத பார்க்கிறோம். நந்தா, நிச்சயமா அதே போல திமுகவுக்கு இது போன்ற சவாலை ஏற்படுத்தும். ஏன்னா பாமக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் அந்த தொகுதிக்கு மிகவும் பரிச்சயமான நபர். ஏற்கனவே 2016 தேர்தலில் தனித்து பாமக போட்டியிட்டப்ப 41,000 வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் தற்போது பாஜக கூட்டணி அவர்களுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறப்ப திமுகவுக்கு இது எந்த மாதிரியான போட்டி ஏற்படுத்தும் அதிமுக இல்லாத ஒரு சூழல்? மிக முக்கியமாக நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும் அந்த சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பதிவான வாக்குகளை நம்ம ஏற்கனவே அலசி பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் கிட்டத்தட்ட 72,000 வாக்குகள் அப்படிங்கிறது விசிகாவுக்கு பதிவாகிருக்கிறது. அதே போல 65,000 வாக்குகளுக்கு மேலாக அதிமுகவிற்கு பதிவாகிருக்கிறது. அதே போல மூன்றாவது பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சார்பில் அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 37,000 வாக்குகள் பதிவானதாக நமக்கு பார்த்தோம். அதே போல கிட்டத்தட்ட நாம் தமிழருக்கு ஒரு 8,000 வாக்குகள் அப்படிங்கிற விதத்தில் பதிவாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த நிலை அப்படிங்கிறது அதிமுக அல்லது பாமக ரெண்டு பேரும் கூட்டணி ஒருவேளை வைத்திருந்தால் கூட கிட்டத்தட்ட 65,000 37,000 அப்படின்னா கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும் பதிவாகக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த வகையில் தற்போது அதிமுகனுடைய அந்த பிரதான வாக்குகள் 65,000 வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய சூழல் இருப்பதனால இந்த வாக்குகள் எந்த மாதிரியான வாக்குகள் குறிப்பாக சமுதாய ரீதியாக வாக்குகள் பதிவாகுது அப்படின்னா அது பாட்டாளி மக்களுக்கு கட்சிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே போல திமுக வேட்பாளரும் அதே போல சமுதாயத்தை சேர்ந்திருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அவருக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல பெரும்பாலும் மக்களை பொறுத்தளவிற்கு ஆளுங்கட்சிக்கு தொடர்ச்சியாக தற்போது இருக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்கள்லாம் பெற வேண்டும். இது போன்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பெரும்பாலான மக்கள் அங்கேயும் வாக்கு செலுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஆட்சியின் மீதான இருக்கக்கூடிய அந்த திருப்திகரமான செயல், அதிருப்திகரமான செயல், இது போன்ற பல விமர்சனங்களும் வைக்கக்கூடிய நிலையில இந்த 65,000 வாக்குகள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரதான வாக்கா இருக்கக்கூடிய நிலையில இந்த வாக்குகள் எப்படி பிரிய போகிறது அப்படிங்கறத குறிப்பாக ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நந்தா, நிச்சயமாக அதிமுகவின் இந்த முடிவு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு சொல்லும். இருந்தாலும் கூட உட்கட்சி விவகாரத்தில் இது போன்ற சவால்களை அவங்க சந்திக்க இருக்கிறாங்க. திமுகவுக்கு இது சாதகமா அல்லது அதிமுகவின் ஓட்டுக்களை பாமக அறுவடை செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இதற்கு மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அடுத்தடுத்த நகர்வுகளை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.